டூ டஸ் டிட் இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இஸ், வாஸ், ஆர், வேர் இது நம்ம வந்து போன எபிசோடில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம டூ ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டூ டஸ் டிட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றா சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். எபிசோட் 8 வாங்க நம்ம டூ ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த டூ ஃபார்ம்ஸில் நமக்கு மொத்தம் 3 இருக்குது. டூ, டஸ், டிட். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து இந்த டூவையும் டஸ்ஸையும் நம்ம எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். என்ன நடக்குதோ அது ப்ரெசன்ட் டென்ஸ் அங்கே யூஸ் பண்ணுவோம். டிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டூ அண்ட் டஸ்ஸை நம்ம எது கூட யூஸ் பண்ணணும்? ஐ, யூ, வி, தே இது 4 சப்ஜெக்ட் கூடயும் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். இதே சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா, சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் என்ன? he, she, it. இந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா அது கூட நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ டஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ டூ மை ஹோம்ஒர்க், we do our homework, she does her homework. she அப்படிங்கிறது வந்து சிங்குலர், அது கூட நம்ம எப்போவுமே does யூஸ் பண்ணுவோம். she does her homework இல்லை she does her work. அவளுடைய வேலையை பண்ணுறா. இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசினோம் அப்படின்னா அவளுடைய வேலையை பண்ணினா அப்படின்னா she did her work அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா சப்ஜெக்ட் கூடயும் நம்ம வந்து did தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ they did their work, he did his work. ஸோ இதில் தான் do, does and did உடைய யூசேஜ். ஸோ இது தாண்டி நம்ம இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? இப்போ ஐ லைக் காஃபி அப்படின்னா எனக்கு பிடிக்கும், காஃபி பிடிக்கும், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ எனக்கு காஃபி பிடிக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ அந்த இடத்துல காஃபி பிடிக்காதுன்னா இப்போவும் எனக்கு காஃபி பிடிக்காது, ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ நான் எய்தர் டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நான் ஃப்ரேம் பண்ணணும். அப்போது ஐ கூட நம்ம எப்போவுமே டூ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பிடிக்காது அப்படிங்கும் பொழுது ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஐ டு நாட் லைக் காஃபி. அதுக்கப்புறம் அவன் கிரிக்கெட் விளையாட மாட்டான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் அவன் விளையாடுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அது கூட நம்ம எப்போவுமே டஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஹீ does not play cricket இல்லை he doesn't play cricket அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து அவங்க கிரிக்கெட் விளையாடுறது இல்லை அப்படின்னா they don't play cricket அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க கிரிக்கெட் விளையாடுறது இல்லை அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க நேற்று கிரிக்கெட் விளையாடலை அப்படின்னா they did not play cricket yesterday. ஸோ they என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட் டென்ஸில் அப்படிங்கும்பொழுது நம்ம டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸில் நம்ம டூ, டஸ், டிட் இப்படி யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதுக்கு இருக்கிற யூசேஜ் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்குறது. கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறோம்? எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆமாம் இல்லை இதுதான் பதிலாக இருக்கும். நீ வருவியா? எஸ், இல்லை நோ வரமாட்டேன். ஸோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸையும் நம்ம டூ வச்சு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ பிளே கேம்ஸ்? நீ கேம்ஸ் விளையாடுவியா? does he cook? அவன் சமைப்பானா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் டஸ் ஹீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். டஸ் ஷீ குக், டஸ் ஹீ குக் அப்படின்னு நம்ம கேட்போம். இதே அவங்க தே அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் டூ தான் யூஸ் பண்ணுவேன். டு தே குக், ஏன்னா தே அப்படிங்கிறது ப்ளூரல், அது கூட எப்போவுமே நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. அப்போ நம்ம இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? டு யூ பிளே கேம்ஸ் அப்படின்னா ஆமாம் அப்படின்னா எஸ் ஐ டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை கேம்ஸ் விளையாட மாட்டேன் அப்படின்னா டு யூ பிளே கேம்ஸ் அப்படின்னா நோ ஐ டோன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே பாஸ்ட் டென்ஸில் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே டெட் தான். அப்போ நீ போனியா அப்படின்னா டிட் யூ கோ, சாப்பிட்டியா அப்படின்னா டிட் யூ ஈட், இல்லை அவன் சாப்பிட்டானா டிட் ஹீ ஈட், இப்படி நம்ம கேட்போம். அண்ட் ஃபைனலி இதை வந்து நம்ம எம்ஃபசிஸ் கொடுக்கறதுக்கும் இந்த டூ, டஸ், டிட் யூஸ் பண்ணுவோம். எம்ஃபசிஸ் கொடுக்கறது அப்படின்னா என்ன? இப்போ எனக்கு புரியுது அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அழுத்தி சொல்லணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு பதில் தெரியும் அப்படின்னா ஷீ நோஸ் தி ஆன்சர். அவளுக்கு நல்லாவே பதில் தெரியும், அவளுக்கு கண்டிப்பாக பதில் தெரியும் அப்படின்னா எம்ஃபசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஷீ டஸ் நோ தி ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டூ, டஸ், டிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.